ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சனிக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு மீன் குழம்பு தான். பண்ணா மீன் சொல்லுவாங்க, சிலேபி கண்டன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். சிம்பிளான மீன் குழம்பும் மீன் ரோஸ்ட்டும் தான். காலையில் சாப்பாடு சோறாக்கியாச்சு. இப்போ மீனுக்கு தேவையானதெல்லாம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு, கடுகு, வெந்தயம்லாம் போட்டு தாளிசம் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கிட்டு சின்ன வெங்காயமும் தேங்காயும் ஜாரில் போட்டு அதையும் மையா அரைச்சி வந்துடுவோம். தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுங்க. புளியை கரைச்சி வச்சு ஊற்றி மசால் பொடியெல்லாம் போட்டு போதுமான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியதான். சிம்பிள் மீன் குழம்பு. கறி குழம்போட மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள். எல்லா மசாலாவும் போட்டு கொதிக்க விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா ரெடி ஆயிரும். இப்போ புளிக்குழம்பு பொடியை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் முதலிய போட்டுட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றி அரைச்சி வச்ச தேங்காவையும் சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். இங்கிட்ட குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயும் சிந்து தொட்டி நிறைய பாத்திரம் இருக்குது. அதையும் கையோட ரெண்டு பாத்திரமா கழுவி எடுத்துருவோம். இப்போ பாருங்க, குழம்பு கொதிச்ச உடனே நம்ம சிலேபி கண்ட மீனை போட்டுற வேண்டியதான். போட்டு அந்த மீனில் மசாலா இறங்குற அளவு கொஞ்சம் நேரம் கொதிச்சு விட்டுருவோம். எனக்கு இப்போ மூடி வச்சிருவோம். இங்கிட்டு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். மீனை மீன் ரோஸ்ட்டுக்கு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மொத்தமாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. பாத்திரம் கழுவுற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு ஓரளவு கழுவியாச்சு. இப்போ மீன் ரோஸ்ட்டை நம்ம மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலாம் போட்டு ஊற வச்சிருக்க தெரியுமா, அந்த மீனை தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். முன்னாடி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு சனிக்கிழமை, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. பாருங்க, ரெண்டு பக்கமாக நல்லா பொன்னிறமாக மசாலா இம்பிடு கூட உதிராமல் இருக்கு பாருங்க மீன் ரோஸ்ட்டில். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிலேபி கண்ட மீன் ரெடிங்க. நல்லா எண்ணெய் பிறந்து நல்லா ரெட் கலராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் மீன் ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு.